இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்ட்டெல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்லை முன்பாக கூட இல்லை, நான் முதல்ல துவக்கத்திலேயே பத்திரிக்கை அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் அதிமுகவுக்கு அடிமையாக இருக்கிற மணிகண்டனுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீங்கள் கூப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஒன்று எடப்பாடி பிரிவு, இல்லை ஓபிஎஸ் பிரிவு, இல்லை சசிகலா பிரிவு, இல்லை தினகரன் பிரிவு, இல்லை தீபா பிரிவு, அப்படி ஏதாவது தலைப்பு கொடுங்க. அவர் பேசுறது அரசியல் விமர்சகர் கிடையாது. பொறுமையா இருங்கண்ணே, பதறாதீங்க. நான் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். பதறாதீங்க, பதறாதீங்க, நீங்க பதறாதீங்க. நீங்க அடிமைதான், அதிமுக அடிமைதான். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். கருணாநிதி வெப்பாடி அடிமை திமுக ஒதுக்கீங்க. யார் அடிமை? நாகரிக பேசுகிறேன், நாகரிக பேச நான் நிறைய பேசுவேன். கருணாநிதிக்கு 4 பண்டாடி அடிமை திமுக. கனிமொழி யாரு? மனையோட போதா? இந்த மாதிரி ஆளா நீங்க விவாதத்தை கூப்பிடுவீங்களா? இந்த நாள் யாரை பேசுவாங்க? அப்படி அவசியம் இல்ல. ஒழுக்க பேசணும், அடிமை யார் பேசணும் சார்? அரவிந்த் சார், நீங்க அனுமதிமா தவறு செய்யணும்ல சார். கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க அப்புறம் நான் பேசவே விட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் முதல்ல அப்படி சொன்னது காரணம் கேட்கணும். ஜெயலலிதாவை அம்மா நீங்க, கலைஞரை கருணாநிதி நீங்க. நான் அதனால சொன்னேன், நீங்க அரசியல் விமர்சகர்னா 2 பக்கம் விமர்சனம் பண்ணா அரசியல் விமர்சகர். நீங்கள் ஒரு சைடாவே பேசுறதால தான் அதுவும் ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதினு சொன்னீங்க. அதனால சொன்னீங்க நீங்க எந்த பிரிவு அதிமுகன்னு சொல்லிட்டு போலான்ட்டு உடனே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கலைஞர் அப்படி இப்படி 4 பண்டாடி. நான் திருப்பி கேட்டா மல்லாந்து படுத்து காரி துப்புற மாதிரி ஆயிடும் இப்ப மணிகண்டனுக்கு. நான் திருப்பி கேட்கலாம், நடிகரை பத்தி பேசலாம், அப்புறம் எம்ஜிஆரை பத்தி பேசலாம், நல்லா இருக்காது. அது இறந்து போன விமர்சனம் பண்ற மாதிரி ஆயிடும். அது மணிகண்டனுடைய தரம் அவ்வளவுதான் நினைச்சிட்டு நம்ம அப்படியே கடந்து போயிடலாம். ரெண்டாவது பேசல அதிமுகவை சார்ந்த சொன்னாங்க, என் மேல குற்றச்சாட்டே சொல்ல முடியல, குற்றச்சாட்டே சொல்ல முடியல. அதனால திமுக ஏதோ டெல்லி அடிமை பேசிட்டு இருக்குன்னு. கடந்த கால அதிமுக மீது குற்றச்சாட்டு சொல்லலாம், 100 குற்றச்சாட்டு சொல்லலாம். எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்துங்க. நீங்க இவ்வளவு நாள் நீங்க பிஜேபி ஆளும் அப்படின்ட்டு சொல்வதற்கும், அதிமுகவிற்கு ஓட்டு போட்டா பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரின்னு சொல்வதற்கும், தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? நீங்க முதல்ல சொன்னது அரசியல் ரீதியா சொல்றீங்க, இப்ப நீங்க ரெண்டாவதா சொல்றது நிர்வாக ரீதியாக சொல்றீங்க. சாட்சி சொல்லவா? இல்ல உதாரணம் சொல்லவா? கலைஞர் இறந்துட்டாரு, அன்னைக்கு கடற்கரையில் அவர் கிடந்துடக்கூடாதுன்னு தடுத்தது யாரு? தலைமைச் செயலாளர். அன்னைக்கு என்னோட ரோல் என்ன பண்ணாங்க? அந்த உத்தரவு எங்கே இருந்து வந்தது? கடந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது டெல்லியில் உள்துறை அமைச்சரை பியூஷ் கோயலை, நரேந்திர மோடியை, மாநில அமைச்சர்கள் முதல் கொண்டு முதலமைச்சர் எத்தனை பேர் மாறி மாறி பார்த்தாங்க. அவசியம் என்ன வந்தது? போய் ஒரு வாட்டி எடப்பாடி பார்த்துட்டு வந்து அடுத்த வாட்டி ஓபிஎஸ் பார்த்துட்டு வருவார், அடுத்த ஓபிஎஸ் பார்த்து வந்து அடுத்து வேலுமணி போவார், அப்புறம் தங்கமணி போவார். இவங்களாம் டெல்லியில் என்ன வேலை இருந்தது உங்களுக்குலாம்? நம்ம தமிழ்நாட்டு உரிமையை பேச போயிருந்தாங்களா? இவங்க தமிழ்நாட்டு உரிமை விட்டே கொடுக்கலையா? ஏங்க இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக பொருளாளருங்க, இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிருக்க டெல்லி தான் ஆளட்டுமே, என்ன தப்பு? இப்போ இந்த வார்த்தை சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா? இல்லை டெல்லி ஆளு விட நாங்கள் இப்போ உடனே கேட்குற டெல்லி ஏன் ஆளக்கூடாதுன்னா, 6 கோடி மக்கள் ஜனநாயக முறையில் தேர்தல் களத்தில் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தை டெல்லியில் இருப்பவர்கள் ஆட்டி படைக்க கூடாது. அது நோக்கம் அதுதான். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா டெல்லி தான் ஆள போகுது. அது அரசியல் பார்வையோட பார்க்கணும். இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசாங்கத்தை, தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை, இதனுடைய குடிமை டெல்லி கையில சிக்கக்கூடாது, டெல்லி ஆட்டி படைக்க கூடாது. எங்க ஆட்டி படைக்குமா? படைக்கும். எப்பவோ நீட் தேர்வு யாருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது? சாகர்மாலா திட்டம் ஒப்புதல் தந்தது யார்? அவங்க கொண்டு வந்துகிற எல்லா திட்டங்களுக்கும் வாய் மூடி நாடாளுமன்றத்திலையும் மேலவையிலையும் ஓட்டு போட்டது யார்? ஜெயலலிதா ஏற்றுக்க மாட்டேன் கடுமையா எதிர்த்த உதயமின் திட்டம் ஆதரிச்சது யார்? அதனுடைய விளைவு யார் அனுபவிக்கிறது? உணவு பாதுகாப்பு திட்டம், ஒரே நாடு ஒரே காடு, ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பதிவு இருக்கிறது. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றது, நீங்க வாலண்டியரா போய் கையெழுத்து போட்டீங்க. இப்படி பல தரவுகளை சொல்லிக்கிட்டே போலாம். மறைமுகமாக நீங்க சொல்றது வெளிப்படையா பண்ணா, கடந்த 4.5 ஆண்டுகால எடப்பாடி ஆட்சியை மறைமுகமாக டெல்லி தான் இயக்கியது, RSS கூடாரம் தான் இயக்கியது. அதிகாரிகள் மாற்றும் போது பல்வேறு பணிகளை டெல்லியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. அந்த நிலை இந்த 5 ஆண்டு காலத்தில் இல்லை. தமிழக முன்னும் கேட்கிறாங்க, ஒன்றிய அரசோடு ஒத்து போனால் திட்டங்களை கொண்டு வர முடியும்ட்டு.
நீங்களே சொன்னீங்க 4.5 ஆண்டு காலம் ஓபிஎஸ் முதல் கொண்டு எடப்பாடி பழனிசாமி வரையில் ஒன்றிய அரசோடு ஒத்துதான் போனார்கள். இந்தியாவிலிருந்து ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு என்ன கிடைத்தது பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? 11 மருத்துவக் கல்லூரிகள். இது என்னங்க 2006 கலைஞர் இருக்கிற போது சட்டம் கொண்டு வருகிறார், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னு சட்டம் வருது. அந்த அடிப்படையில் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஆட்சியில் இருக்க போதே 6-7 கல்லூரி வருது. அடுத்து இவங்க வராங்க. இது வர வேண்டியதாங்க. இது 11 மருத்துவக் கல்லூரி எத்தனை முறை சொல்லுவீங்க? ஒன்றிய அரசு கூட நீங்க ஒற்று போய் இரட்டை இன்ஜின் ஒரே கூட்டணி கட்சி எல்லாம் சொல்லிட்டு போய் இதுதான் வாங்குனீங்களா? இன்னொன்னு கேட்கறாங்க, டெல்லியில நீங்க 10 ஆண்டு காலம் இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு பட்டியல் போட்டு சொல்லவா? டெல்லியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தால் திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம், ஓஎம்ஆர்ல கடற்சால் பல்கலைக்கழகம், கத்திப்பாரால பிரிட்ஜி, மீனம்பாக்கத்தில் பிரிட்ஜி, கிண்டியில பிரிட்ஜி, பாடியில பிரிட்ஜி, கோயம்பேடுல பிரிட்ஜி, 4 வழி சாலை, 6 வழி சாலை, சென்வாட் வரி ரத்து செய்யப்பட்டது, தொழிற்சாலை வந்தது, இன்கமிங் ₹1 போன் வந்தது, இன்கமிங் ஃப்ரீ ஆக்கணும், தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். இது 10 ஆண்டு காலம் டெல்லியில் திமுக இருந்த பொழுது மன்மோகன் சிங்கோடு. ஐயா, நீங்க 39 எம்பி இருந்து பாஜகவுடைய ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டீங்க. நீங்கள் ஓட்டு போட்டாதான் பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெறுவார். நீங்கள் ஓட்டு போட்டுதான் பாஜகவின் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாமேங்க. என்ன டிமாண்ட் வச்சீங்க? நீங்க அப்போ டிமாண்ட் வச்சு நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாதா? விலக்கு வாங்கியிருக்க முடியாதா? இன்னைக்கு சொல்றீங்க திமுக தேர்தலுக்கு நீட்டை சொன்னதே நிறைவேற்றியதான்ட்டு. சொன்னதை செஞ்சாங்களா? நான் பட்டியல் போட்டு கேட்கிறேன், அவங்கள பட்டியல் போட சொல்லுங்க. நாங்கள் நிறைவேற்றாத எந்தெந்த வாக்குறுதி நிறைவேற்றல அவங்களே சொல்ல 502 வாக்குறுதி தந்தோம். நாங்கள் தலைமை செயலகத்தில் எல்லா ஊடகங்களையும் கூப்பிட்டு உட்கார்ந்து எதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம், எதெல்லாம் நடைமுறையில் இருக்கு, எதெல்லாம் பாக்கி இருக்குன்னு பட்டவத்தனமாக சொல்லக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருந்தது. அதிமுக தேர்தல் அறிக்கை, பாஜக தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு பிஜேபி அதிமுக சார்ந்த பேசுகிறார், நாங்கள் பாஜகவோட சேர்ந்தது தான் பிரச்சனையா, எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்றாங்க, டெல்லி ஆளுன்னு சொல்றாங்கன்ட்டு. 25 கிறிஸ்துமஸ், டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நடந்தது. டெல்லியில இருந்து கேரளா வரைக்கும் எத்தனை தேவாலயங்கள் தாக்கப்பட்டது, எத்தனை கன்னியாஸ்திரி அவமானப்படுத்தப்பட்டார்கள். கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு தப்பாங்க, அவங்க தாக்கப்படலையா? ஜபக்கூடங்கள் எரிக்கப்படலையா? அதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லையா? சரி, நடந்ததெல்லாம் அவங்க ஆளுநர் மாநிலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஏன் வேடிக்கை பார்க்குது? ஒன்றிய உள்துறை அமைச்சர் வாயை திறந்து பேசி இருப்பாரா? இதுவரைக்கும் கும்பல் படுகொலை, கும்பல் கலவரம், மத கலவரம், சர்ச்சை இடிக்கிறது, தேவாலயத்தை கொளுத்துறது, மசூதி இடிக்கிறது, மாட்டுக்கறி பிரச்சனை, ஒரு வார்த்தை. ஓகே ஓகே. ஆக இதைத்தான் சொல்கிறோம், சந்தர்ப்பவாத கூட்டணி, அடிமை கூட்டணி. இவர்கள் வந்தால் அங்கு என்ன செய்கிறார்களோ அதுதான் இங்கும் செய்வார்கள்.